வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கரங்களை தட்டுவார் அநேகர் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அநேகர் சொல்லுவார். அல்லேலூயா. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே ஐக்கியமாய் இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இசைந்து இணைந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளே வாழுகிற ஐக்கியத்திலே நிலைத்திருந்து வாழுகிறதற்காக தேவனாலே நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அதோடு கூட தேவன் நமக்கு தந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து என்கிற தேவன் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாய் வாழுகிறதற்காக உன்னதமான தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவனாலே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து, எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற நோக்கத்தை அறிந்து, நீங்கள் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. எதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்படுகிறோம் என்று பார்ப்போமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன், அவனும் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கிறது தான் ஐக்கியப்பட்டிருக்கிறதற்கான அர்த்தமாய் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறவராக காணப்படும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒரே சரீரத்தோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாக வாழுகிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்தார். ஆகையால் தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாய் இருக்கிறதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் பொய்முறையாத தேவன். அவர் நம்மை அழைத்தது உண்மையானால், தம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டு வாழுகிறதற்கான கிருபையை நமக்கு தந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழுகிற நாம், அவர் பிதாவுடைய மகிமையை தரித்தவராக மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது அவருடைய சாயலை ஒரு இமை பொழுதில் தரித்துக் கொண்டு நாமும் இயேசு கிறிஸ்து என்கிற பூரண வளர்ச்சியுடைய சரீரமாகிய அந்த மணவாளனுடைய சரீரத்துக்குள்ள எடுத்துக் கொள்ளப்பட்ட மணவாட்டி சபைகளாக நிலைத்திருந்து வாழ்வோம் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. கரங்களை தட்டலேலியா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்தலேலியா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நல்ல பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறதற்காக இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆதி பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவர் 120 பேர் மேல பரிசுத்த ஆவியை ஊற்றி இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியினால் உண்டான சரீரமாகிய சபையை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார். அதன் பிறகு அந்த சபை உலகம் எங்கிலும் பரவி பெருகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா.
அந்த காலத்திலே சபையில கூடின மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சிப்பின் வசனத்தை கேட்டு அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து தங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்து கிறிஸ்துவனுடைய சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கப்பட்டு சபை உபதேசத்தில் அவர்கள் நிலைத்திருந்தவர்களாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாத ஜனங்களாக வாழ்ந்தோம். சிலர் ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியத்தை சார்ந்தவர்களாக வாழ்ந்தீர்கள், சிலர் இந்து மார்க்கத்தை சார்ந்தவர்களாக வாழ்ந்தோம், சிலர் ஆண்டவரே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாக வாழ்ந்து வந்த கூட்டத்தான் நாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மேல வைத்த அநாதி சிநேகத்தின் காரணமாக நாம் அழிந்து போக கூடாது என்கிறதற்காக தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவர் மூலம் சத்திய வசனத்தை நமக்கு தெளிவாக போதித்து நம்முடைய அக்கிரமங்களை மீறுதல்களை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மேல தேவன் சுமத்தி அவரை கல்வாரி சிலுவைக்கு பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை சிலுவையில் ஆணி அறைந்து கொலை செய்து இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி அவர் ஜீவனுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களை அசுத்தங்களை நம்மை விட்டு நீக்கி ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து அவருடைய சரீரமாகிய சபையிலே கூட்டி சேர்த்து வைத்திருக்கிறார். இப்ப நாம் ஒரே சரீரத்துக்குள்ள ஐக்கியப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஐக்கியம் நமக்கு எதனால வந்தது என்றால் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பிக்கப்பட்டதினால, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இருந்த கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தப்பட்டபடினாலே நமக்கு இந்த ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். அல்லேலூயா. ஆகையால் இந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிற நாம் ஆண்டவர் ஆதி நாட்களிலே பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியை ஊற்றி சபையை உருவாக்கி அப்போஸ்தல உபதேசங்களை ஏற்படுத்தினார். அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரமாகிய சபையில அவருடைய உடலோடு இணைந்த ஓர் உடலாக அவருடைய சரீரத்தோடு இணைந்த ஒரே சரீரமாக ஐக்கியப்பட்டு வாழும் பொழுது ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆதி சபையில இந்த உபதேசத்தின்படிதான் சபை ஆரம்பித்தார்கள், சபை நடந்து வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு கடைசி காலம் பெந்தேகோஸ்தே சபை மக்களாக வாழுகிறோம். இந்த கடைசி காலத்திலும் நாம் அதே உபதேசத்தை கைக்கொண்டு நடக்க வேண்டும். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையால் ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலத்துல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தார் என்கிறதை நாம் அறிந்து அவர்களை போல நாம் வாழுகிறவர்களாக காணப்படுவோம். இயேசு கிறிஸ்து மத்தியாகாசத்தில் வரும் பொழுது நாம் கரை திரை பிழையில்லாத கற்புள்ள கன்னிகைகளாக மகிமையுள்ள மணவாட்டிகளாக நாம் ஆண்டவரோடு எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படுவோம் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். அல்லேலூயா. ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது 42ஆம் வசனத்தை வாசிங்க. அதன் பிறகு 46 47 வசனத்தை நாம் வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்போஸ்தல உபதேசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையுடைய உபதேசம். இந்த சபையிலே ஆண்டவர் தருகிற எல்லா உபதேச வசனத்தை கை கொண்டு இந்த உபதேச வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது சொன்னார், என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு
கிறிஸ்துடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்குமானால், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்து வாழ்வோமானால், இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சமாதானம், சுகம் வேண்டுமோ அதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகிய எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற காரியத்தை, ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு, அவருடைய வசனத்திற்குள்ள நிலைத்திருக்கிற உங்களுக்கு, அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தந்தருவார் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. ஆகிய நீங்க முதலாவதாக அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்ல. இரண்டாவது அந்நியோன்யத்தில் நிலைத்திருக்கணும். அந்நியோன்யங்கா என்றால் அது ஒரு அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஒரே சரீரமாக எல்லா காரியத்தை ஒரே மனதாக இணைந்து செய்கிறது தான் அந்நியோன்யம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து அந்நியோன்யத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் வேறுபாடான சிந்தை உடையவர்களாக சபையில் இருக்கக்கூடாது. வேறுபாடான எண்ணங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. வேறுபாடான செயல்களை நாம் சபையில் நடத்தக்கூடாது. ஒரே ஆத்துமாவாக இசைந்து கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபை பூரண வளர்ச்சி அடைகிறதற்காக ஒரே மனதோடு ஏக சிந்தையோடும் இசைந்த கிறிஸ்துவோடு இசைந்த ஆத்துமாவாக இணைந்து செயல்படுகிறது தான் அந்நியோன்யம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி அந்நியோன்யத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும் பொழுது அப்பம் பிக்கிறதுல உறுதியாய் நாம் தரித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பம் பிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது போல நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அப்பத்தை இயேசுவாக நினைத்து அவர் கல்வாரி சிலுவையில கிழிக்கப்பட்டு பிக்கப்பட்டு நமக்கு ஆகாரமாக கொடுக்கப்பட்டார் என்கிறத அறிந்து இந்த அப்பத்தை இயேசுவின் ஸ்தானத்தில் நிறுத்தி இதை இயேசுவாக ஜெபித்து மாற்றி இதை விட்டு நம்ம உட்கொள்ளுகிறது தான் அப்பம் பிக்கிறது. அல்லேலூயா. அதோடு அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்கு அடையாளமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிற திராட்சை ரசத்தை நாம் ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்து ரத்தமாக இதை இயேசப்பா மாற்றும் என்று ஜெபித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக விசுவாசித்து பானம் பண்ணுகிறது தான் அப்பம் பிக்கிறது. அல்லேலூயா. இந்த அப்பம் பிக்கிறதுல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். சிலர் ஆண்டவருடைய அப்பம் பிக்கிறதுல பாருங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஒரு வருடத்துல ஒரு நாள் தான் அப்பம் பிப்பார்கள். அன்றைக்கு கால்களை கழுவாமல் அப்பம் வைப்பார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் அப்போஸ்தலருடைய காலத்தில் போய்விட்டது. யார் இயேசுவோட மாம்சத்தை புசிக்க முடியும், யார் இயேசுவோட ரத்தத்தை பானம் பண்ண முடியும்னு சொல்லி விலகி போகிறவர்களாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய காலத்திலும் ஏராளமான சீசர்கள் விலகி போனார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன் என்று சொன்னான். இதை கேட்ட மாத்திரத்துல எப்படி இவன் தன்னுடைய மாம்சத்தை புசித்து தன்னுடைய ரத்தத்தை நமக்கு பானம் பண்ண தருவான் என்று சொல்லி அங்கே பாருங்கள் மாறி மாறி அவர்களுக்குள்ள பேசி கலகத்தை உண்டாக்கி இந்த உபதேசம் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த உபதேசத்தை கேட்டு இயேசுவோட மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி அவருக்குள்ள நிலைத்திருந்து அவருடைய சரீரத்தில் ஒரே சரீரமாய் ஐக்கியப்பட்டு வாழுகிறதற்கு மனதில்லாமல் இயேசு கிறிஸ்துவை விட்டு அநேக சீசர்கள் விலகி போனார்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிரதானமாக தெரிந்து கொண்டிருந்த 12 அப்போஸ்தலர்களாக சீசர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று ஆண்டவர் கேட்டார். உடனே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே யாரிடத்துல நாங்க போவோம், யாரிடத்துல போக முடியும், உம்மிடத்துல தான் ஜீவ வசனம் இருக்கிறது. ஆக நாங்க ஒரு இடத்துல போக மாட்டோம். உம்மிடத்தில் இருக்கிற ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறான், யாரிடத்துல
போவோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் தான் ஜீவ வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவ வார்த்தை யாரிடத்துல இருக்கிறதோ அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை தர முடியும். அல்லேலூயா. ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் ஜீவ வார்த்தை இருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறவர்களுக்கு ஜீவ வார்த்தையை அவர் போதிக்கிறார். அந்த ஜீவ வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். கரங்களை கட்டளையில சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பம் விற்கிறது ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கொண்டு வருகிற ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பம் விற்கிறதுல உறுதியாக தரித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற இந்த ஆராதனையில நம்ம உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நான்காவது அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நம்ம வாழுகிறோம், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது. ஜெப அபிஷேகம் நமக்குள்ள குறைந்து போய்விட்டது. ஆகையால் தான் இந்த உலகத்தையும் உலகத்தில் உண்டான இச்சைகளின் கிரியைகளையும் உலகத்தில் வாழுகிற மனுஷர்களை மனுஷிகளை பார்த்து நம்ம உலகத்தின் கிரியைகளை நடப்பிக்கிறதற்காக ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகி உலகத்துக்கு நேராக போகிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு தேவையில்லாத நிந்தைகள் வரும், பழிச்சொல்கள் வரும், இல்லாதது உள்ளது என்று சொல்லுவார்கள், செய்யாதது செய்தோம் என்று குற்றம் சாட்டுவார்கள், காணாததை கண்டோம் என்று சொல்லுவார்கள். எல்லாம் சொல்லி நம்மளை கேவலப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளை அழிக்க இந்த உலகம் போராடும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போக கூடாது. எவ்வளவு நெருக்கம் வரட்டும், எவ்வளவு உபத்திரம் வரட்டும், ஆண்டவர் ஜீவ வார்த்தை தந்திருக்கிறார். எனக்குள்ள பரிசுத்த ஆவியாக ஜீவ வார்த்தையாக அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையால் நான் அவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அல்லது அவருடைய சபையில வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது இந்த உபத்திரவங்களை, இந்த உலகத்தின் மூலம் வருகிற பாடுகளை, சாத்தான் கொண்டு வருகிற எல்லா வேதனைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை விட்டு மாற்றி எனக்கு ஜெய வாழ்க்கையை தருவார். நான் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்து வாழ்வேன். கிறிஸ்து என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்வார். நான் உலகத்தினாலே கரைபடாத கற்புள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ அவர் எனக்கு துணை நிற்பார் என்று விசுவாசித்து நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானா நிச்சயமாகவே நாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி போக மாட்டோம். இந்த உலகத்துக்கு வேஷம் தரிக்க மாட்டோம். உலகத்தில் வாழுகிற மனுஷர்களுடைய மனுஷிகளுடைய பொய்யான நயவஞ்சகமான வார்த்தைகளை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுக்கு அடிமைப்படாதபடி நாம் வாழுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி இருக்கிறார். தம்முடைய சரீரத்தையே கிழிக்க ஒப்பு கொடுத்து அவர் தம்முடைய ஜீவனையே மரணத்தில் ஊற்றி இருக்கிறார். ஆகையால் அவர் உங்களை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? அநாதி சிநேகத்தினாலே நேசிக்கிறார். பாரதிய பூமியை உண்டாக்குறதற்கு முன்பாக, சர்வ சேனையை உருவாக்குறதற்கு முன்பாக உங்களையும் என்னையும் தேவன் பேரு சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் உருவாக்குறதற்கு முன்பாகவே அவர் நம்மை பேரு சூட்டி அழைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நாம் ஒருபோது இந்த ஆண்டவரை விட்டு வழி விலகி போகக்கூடாது. உலகத்து மக்களுடைய வார்த்தையை கேட்டு, நயவஞ்சகமான ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு, பொய்யான மக்களுடைய வார்த்தையை கேட்டு, பொய்யின் பிதாவாகிய பிசாசுக்கு நாம் செவி கொடுத்து தேவனை விட்டு வழி விலகி போகாதபடி ஜாக்கிரதையாக தேவனுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஐக்கியப்பட்டவர்களாக நிலைத்திருந்து வாழ வேண்டும் என்கிறத அறிந்து செயல்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாய் போதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணுவீர்களானால் ஜெயம் எடுப்பீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன குற்றம் குறைகள் செய்திருந்தால் கூட தேவன் அதை தயவா
மன்னித்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இரக்கம் செய்து மறுபடியும் உங்களை தூக்கி எடுத்து தம்முடைய உள்ளம் கையில வரைந்து வைத்து பரிசுத்த பிள்ளைகளாக அவருடைய சரீரமாக சபையில் ஐக்கியப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு ஏதுவான கற்புள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். அல்லேலூயா.